நம்ம வண்டிக்காரன் குழம்புன்னு சொல்லுவாள். அதை வந்து 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஆற்றுல நம்ம வெளியூர் போனோம்னா ஆற்றுல யாரும் தனியாக இருந்தாலும் அவளுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகலாம். இல்லை வெளியூர் போய் நம்ம ஹோட்டலில் தங்கினா கூட இது மாதிரி பண்ணிவிட்டு 2 லிட்டர் சாதம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு வேண்டியது வாழைக்காய், நாட்டு காய்கறியை தான் போடணும். வாழைக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் அந்த ஸ்வீட்டும் புளிப்பும் உப்பும் உரப்புமா இருக்கிறதுக்காக பரங்கிக்காய், பச்சை மிளகாய் தான், அது பொடியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், கொத்தமல்லி. நம்ம இப்போ எப்படி செய்வோம்னு பார்ப்போம். காஞ்சதும் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கடுகு வெடித்ததும் பச்சை மிளகாயை போட்டு வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டு பச்சை மிளகாயும் தான் இந்த காயெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். உப்பு, மஞ்சப்பொடி, வெந்து சேர்ந்து வரும். அப்படியே இறக்கி வச்சுட்டு காரம் வச்சு நல்லா மூடி வச்சுருந்தா 3 நாளைக்கு எடுத்து சாப்பிட்லாம். வெளியில் போகும்போதும் ஒரு சாதம் இலக்குக்கரில் வச்சுட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். புளி தண்ணி வச்சு இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு